கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அது எங்க என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கோவில் உள்ள வந்ததுமே அவ்வளவு ஆக்ரோஷமா 18 கைகளோட ரொம்பவே பிரம்மாண்டமா நிக்கிற காட்டேரி அம்மன் கிட்ட உங்க கஷ்டத்தை நினைச்சு விலைக்கு ஏத்தி வேண்டினாலே எல்லாமே சரியாகிடும் சொல்றாங்க. 30% எனக்கு இப்ப காமிச்சிருக்கு. இன்னும் 6 வாரம் நான் வரணும். நான் நினைச்சது நடந்துச்சுன்னா இந்த அம்மனுக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு என் மனசுல வேண்டினேன். உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம் உங்களை விட்டு போக கூடாதுன்னா இங்க பூட்டு போட்டு வேண்டினாலே உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சு 9 வாரத்திலே எல்லாமே சரியாகிறதால சரி இங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 350 வருஷம் பழமையான ஆலமரத்துல காட்டேரி அம்மன் இருக்கத்தாவும் அதுல தேங்காய் கட்டி 9 வாரம் சுத்தி வந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல நம்பிக்கையுமே இருக்கு. மூலஸ்தானத்துல இருக்க அம்மனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்பவே பாசிட்டிவா ஃபீல் ஆகும். உங்களுக்கு காசு பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த ஒரு செவுத்துல காசு ஒட்டி வேண்டினீங்கன்னா அது எல்லாமே சரியாகிடும். அது மட்டும் இல்லாம உடம்பு பிரச்சனை, குழந்தை பாக்கியம், கண் திஷ்டி இது எல்லாத்துக்குமே இங்க பரிகாரம் இருக்கு. இந்தியாலேயே முதல் முறையா 252 அடியில பிரதிங்கர ஸ்டாச்சுவுமே ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டிட்டு வராங்க. இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் பசியோட போக கூடாதுன்னு 24 மணி நேரமும் அன்னதானமும் பண்ணிட்டு வராங்க. இங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வரதால பெங்களூர் ஒஸ்கோட்ல இருந்து கம்லிபுராக்கு ஃப்ரீ பஸ்மே ப்ரொவைட் பண்றாங்க. நம்பிக்கை இருக்கு, அதனால வந்திருக்கோம். எங்க ரிலேட்டிவ் 4 பேர் வந்து போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்க வந்து வந்தா சக்சஸ் ஆகுதுன்னு, அதனால வந்தோம்மா. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி ஸ்ரீ காட்டேரி அம்மன் தேவி டெம்பிளுக்கு வந்துட்டு போங்க, நல்லதே நடக்கும். இது போல அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.